அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கோகுலாஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சந்திரனின் 27 நட்சத்திரங்களில் அஷ்டமி திதியை கொண்டாடுவதில்லை. மற்ற 25 நட்சத்திரங்களுக்கும் பண்டிகை இருக்கிறது. தாராளமாக அனைத்து திதிகளையும் கோலாகலமாக தமிழக மக்கள் அனைவரும் கொண்டாடி தீர்க்கின்றனர். ஆனால் அஷ்டமி நவமி திதிகளை மட்டும் யாரும் கொண்டாடுவதில்லை. இதற்கு காரணம் சிவபெருமான் இட்ட சாபமே காரணம். அதற்கு அஷ்டமி நவமியும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். விஷ்ணு பெருமானிடம் சென்று கேளுங்கள் என சொல்லிவிட்டு சிவபெருமான் அவர் மறைந்தார். விஷ்ணு பெருமானிடம் சென்று அஷ்டமியும் நவமியும் மறுத்தப்பட்டன. தங்களை யாரும் கொண்டாடுவதில்லை, எங்களுடைய நாட்களில் யாரும் திருவிழாக்கள் கூட நடத்தப்படுவதில்லை என மிகவும் வருத்தப்பட்டு விஷ்ணு பெருமானிடம் கேட்டுக்கொண்டமையால் விஷ்ணு பெருமான் அவர்கள் அஷ்டமி தீயில் கிருஷ்ணராக நான் அவதாரம் எடுப்பேன், நவமியில் ராமராக அவதாரம் எடுத்து உங்கள் இரு திதிகளையும் நான் கௌரவிப்பேன் என கூறி அஷ்டமி திதியில் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்ததாக அன்றைய நாள் கோகுலாஷ்டமி என அகில உலகம் அனைத்தும் கொண்டாடும் விதமாக அஷ்டமி திதியில் பாரம்பொருள் கிருஷ்ணன் அவர்கள் அவதாரம் செய்து மகாபாரத போரை நடத்தி தர்மத்தை நிலைநாட்டினார். அவ்வளவு சிறப்புமிக்க அஷ்டமி திதியில்தான் பாரம்பொருள் கிருஷ்ணர் அவர்கள் அவதரித்தார். இந்த அஷ்டமி திதியானது 2025 எப்போது தோன்றுகிறது என்றால் ஆகஸ்ட் 16ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதிகாலை 3:01 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2025 அதிகாலை 1 மணிக்கு முடிவடைகிறது. இந்த நாளானது ரோகிணி நட்சத்திரம், நேரம் ஆகஸ்ட் 15 அன்று மாலை 4:35 தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் அன்று மாலை 5:30 முடிவடைகிறது. இவை சிறப்பு பூஜைகளாக கொண்டாடப்படுவது என்னவென்றால், இந்த பண்டிகையின் பூஜை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் லட்டு கோபாலின் பிறப்பு மற்றும் ஏற்பாடுகளின் மையமாகும். இந்த பூஜையில் நீங்கள் அதிக பலன்களை பெறுவதாக உறுதி செய்யப்படுகிறது. முக்கியமாக காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு புதிய ஆடைகளை உடித்து கொண்டு கிருஷ்ணருக்கு பலவிதமான பிடித்த நைவேத்தியமான லட்டு தயாரித்து சிறிய குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடம் அணிவித்து கிருஷ்ணரே நம் வீட்டுக்கு வருவதாக கொண்டாடி தீர்க்கும் அற்புதமான பண்டிகை தான் இந்த கோகுலாஷ்டமி. இரவில் ஸ்ரீ கிருஷ்ணர் தொட்டிலை அலங்கரித்து பூஜை ஏற்பாடுகள் தொடங்குவார்கள். பின்னர் கங்காஜாலத்தை பயன்படுத்தி சன்னதியை சன்னதியை சுத்தம் செய்து வழிபாடு செய்வார்கள். பூஜையை தொடங்க கண்டிப்பாக தியானம் செய்ய வேண்டும். பால்னாவில் கிருஷ்ணா சிலையை மரியாதையுடன் வைக்கவும். உங்களிடம் பால்னா இல்லை என்றால் நீங்கள் ஒரு மர சைக்கிளையும் பயன்படுத்தலாம். தெய்வத்தின் பாதங்களில் நீர் அர்ப்பணிப்பது பாத எண்ணியம் எனப்படும். இறைவனுக்கு அக்ஷய அணிப்பவாகும். அச்சமன் செய்யுங்கள், அதாவது இறைவனுக்கு நீர் அர்ப்பணித்து பின்னர் அதை கண்டிப்பாக குடிக்கும் செயலாக இதனை பார்க்கப்படுகிறது. இறைவனின் ஸ்நான விழாவை நிறைவேற்ற பஞ்சாரத்தின் 5 பொருட்களால் பால், தேன், தயிர், நீர் மற்றும் கங்கஜாலை சிலையின் மீது கண்டிப்பாக ஊற்ற வேண்டும். 5 பொருட்களையும் சேகரித்து பின்னர் அவற்றை பிரசாதமாக பயன்படுத்தி பஞ்சாமிர்தம் தயாரிக்க வேண்டும். தெய்வத்தின் சிறுகாரம் என்று அழைக்கப்படும் புதிய ஆடைகள் மற்றும் ஆபரணங்களால் சிலையை அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும். புதிய கடவுளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு. பின்னர் விக்கிரகத்தின் மீது சந்தன பசையை பூச வேண்டும். சிலையை கிரீடம், நகைகள், மோர், பர்ஜூரி ஆகியவற்றால் அலங்கரிக்க வேண்டும். தெய்வத்திற்கு மலர்கள் மற்றும் துளசி இலைகளை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். தூபகுச்சி மற்றும் எண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து கிருஷ்ணரை இந்த நாட்களில் வழிபடுபவர்களுக்கு அனைத்து விதமான தீய சக்திகளை ஒழித்து நமக்கு நன்மையே செய்வார். எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு பேராசியில் அவருக்கு மரணம் ஏற்படும் என நீங்கள் நினைத்து பயப்பட்டு கொண்டிருந்தால் அப்போது அந்த குழந்தைக்கு தாராளமாக கிருஷ்ணா என பெயர் வைக்கலாம். கிருஷ்ணர் என்றால் கண்டிப்பாக தீமைகள் பயந்து ஓடிவிடும். அவரை எந்த ஒரு செயலும் அண்டாது. அதாவது கிருஷ்ணர் தான் அனைவரையும் ஏதேனும் செய்வார், அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்பது ஐதீகமாகவே இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வரும் மிகப்பெரிய வழிபாட்டு முறையாகும். அதாவது குழந்தைக்கு ஆபத்து இருக்கிறது, மற்றவர்களால் தீய சக்தியால் ஆபத்து இருக்கிறது என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக
குழந்தை பிறந்தவுடனேயே கிருஷ்ணா என பெயர் வைத்து விடுங்கள். கண்டிப்பாக கிருஷ்ணர் தான் மற்றவர்களை ஏதேனும் செய்வார், இவரை யாராலும் ஒன்று செய்ய மாட்டார் என்பது இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வரும் மிக முக்கிய ஒரு பூஜை முறையாகும். நீங்கள் ஒன்றாக மந்திரம் கூறும்போது உங்கள் கைகளை கோர்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் எல்லா தீக்குச்சிகளையும் பார்க்கும்படி நீங்கள் கண்டிப்பாக கிருஷ்ணரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். வேதங்களின்படி ஸ்ரீ கிருஷ்ணர் தேவகி மற்றும் வாசுதேவருக்கு மதுரா நகரில் அஷ்டமி திதியில் அல்லது பாரபாத் மாதத்தின் 15 நாட்களில் 8வது நாளில் பிறந்தார். அதாவது கிருஷ்ணரானது சந்திரன் அடிப்படையாக இருக்கும் அந்த 8வது நாளில் பிறந்தார். மதுராவின் அரக்க மன்னன் கம்சன் தேவகியின் சகோதரர். தேவகியின் 8வது மகனான கம்சன் தனது பாவங்களின் விளைவாக கொல்லப்படுவான் என்று ஒரு தீர்க்கசரசி கூறியது, அதாவது அசரீரி கூறியது. எனவே கம்சன் தனது சொந்த சகோதரியும் அவளுடைய கணவரையும் சிறையில் அடைத்தார். தீர்க்க தரிசனம் நடக்காமல் தடுக்க தேவகியின் குழந்தைகள் பிறந்த உடனேயே அவர்களை கொல்ல முயன்றான். தேவகி தனது 8வது குழந்தையை பெற்றெடுத்த போது முழு அரண்மனையும் மந்திரத்தால் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தப்பட்டது. இரவில் யசோதா மற்றும் நந்தரின் விருந்தானவன் வீட்டிற்கு கம்சனை அழைத்து சென்ற வாசுதேவர் அந்த குழந்தையை கம்சனின் கோபத்தில் இருந்து பாதுகாக்க முடிவெடுத்து இந்த குழந்தை விஷ்ணுவின் வெளிப்பாடாக இருக்கிறது. பின்னர் அவர் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ற பெயரை பெற்று கம்சனை கொன்று அவரது பயங்கர ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.